நடப்பது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியா, அதிகாரிகள் ஆட்சியா? அதிகாரிகள் ஆட்சி தான். துரதிருஷ்டவசமாக அதுதான் உண்மை. கடந்த 30 ஆண்டு கால அரசியல் எடுத்து பார்த்தோம்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வச்சுக்கோ, எம்ஜிஆர்ட்ட இருந்தும் கூட சொல்றேன், எம்ஜிஆரும் அதிகாரிகளை நம்பி தான் ஆட்சி நடத்தினார். ஆனால் முடிவுகள் அவர் எடுத்தார். படிக்காத காமராஜருக்கு இன்னைக்கும் நல்ல பேர் இருக்கு. படிக்காதவர், அதிகாரிகள் தான் உதவுனாங்க. ஆனா முடிவெடுத்தது யார்? காமராஜர் எடுத்தார். நம்ம அந்த அளவுக்கு பின்னாடி போக வேண்டாம். எம்ஜிஆர் மறைவை கூட விட்டுருங்க சார். கலைஞர்ல அதுக்கப்புறம் 89 கலைஞர்ல இருந்து எடுத்தீங்கன்னா, கலைஞர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் வரைக்கும் எடுத்தா, ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசை அதிகாரிகள் தங்கள் விருப்பத்துக்கு இழுப்பது போல், வளைப்பது போல் வேற எந்த அரசையும் வளைச்சதில்லை. ஸ்டாலின் இதுக்கு வெக்கப்படணும். நான் ரொம்ப வெளிப்படையா இதை தாண்டி கடுமையா வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நிஜமாவே வெக்கப்படணும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு இது நல்லதல்ல. எந்த அதிகாரி எங்க இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர, அதிகாரிகள் முடிவு பண்ணிட்டு ஃபைல் உங்களுக்கு அனுப்பக்கூடாது. கடந்த 2 மாசமா இது நடக்குது. இது எங்க போய் நிறுத்தும்? இதே போனா இது நல்லது இல்லைங்கிறனா. நிர்வாக திறமையற்றவர், அந்த அரசு நிர்வாகம் உங்க கண்ட்ரோல் இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்ற விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிட்டு வருதோ அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும்.